வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அக்னி நட்சத்திரம். இந்த அக்னி நட்சத்திரத்தின் தாக்கம் 2024 முக்கியமாக 9 நாட்கள் சூரிய வெப்பம் அதிகமாகி அது மக்களை தாக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அது பற்றிய விவரங்கள் மற்றும் அதற்கான திருவள்ளுவர் பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். சோதிடத்தில் மனித வாழ்க்கையை பாதிக்கும் பல்வேறு நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவைகளில் ஒன்று அக்னி நட்சத்திரத்தின் தாக்கமாகும். இது 25 மே 2024 முதல் தொடங்கி சில நாட்களுக்கு தொடரும். இது பூமியின் குறிப்பிட்ட இடங்களில் கடுமையான சூரிய வெப்பத்தை ஏற்படுத்தி மக்களை துன்பத்தில் ஆழ்த்தும். அக்னி நட்சத்திர நேரம் என்பது மே 25 அன்று சூரியன் அதிகாலை 3:16 மணிக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் நுழைகிறார் மற்றும் ஜூன் 2 வரை ஸ்தானத்தில் இருப்பார். அதன் பிறகு சூரியன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நுழைவார். 9 நாட்கள் கடுமையான வெப்பமாக அது இருக்கும். மேலும் வானத்திலிருந்து நெருப்பு மழை பொழிவது போல் மக்கள் உணர்வார்கள். அக்னி நட்சத்திரத்தினுடைய காலம் 15 நாட்கள் என்றாலும் ஆனால் கடுமையான வெப்ப அலை என்பது 9 நாட்களுக்கு மட்டுமே இருக்கும். 9 நாட்களுக்கு சூரியனின் வெப்பத்தால் பூமி வெப்பமடைவதால் இது அக்னி நட்சத்திரத்தினுடைய கடுமை என்று குறிப்பிடப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் மே 4 முதல் ஆரம்பமாகிறது. இதனுடைய தோஷ ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் 15 நாட்கள் நீடிக்கிறது மற்றும் முதல் 9 நாட்கள் மிகவும் சூடாக இருக்கும். எனவே இது அக்னி நட்சத்திரத்துடைய என்று அழைக்கப்படுகிறது. விஞ்ஞான கண்ணோட்டத்தில் 2024 மே கடைசி வாரத்தில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே தூரம் குறைந்து இருக்கும். இதனால் சூரிய கதிர்கள் நேரடியாக பூமியின் மீது விழும்போது அது ஒட்டுமொத்த வெப்பநிலையை அதிகரித்து இதனால் இக்காலத்தில் சூரியனுடைய வெப்பம் மிகவும் சூடாகி மக்களை சுலனா துன்பத்தில் ஆட்படுத்தும். அக்னி நட்சத்திரத்துடைய ஆரோக்கிய பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக இருக்கக்கூடியது, இந்த காலகட்டத்தில் எல்லா ராசி மக்களும் சில இயற்கை கூறுகளுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். அக்னி நட்சத்திர சூரிய கடவுளை வழிபடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை வணங்குவதும் முடிந்தால் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதும் நன்று. இதனால் எல்லா ராசி மக்களுடைய குடும்பங்களையும் நீண்ட காலத்திற்கு அப்படியே நலமுடன் வைத்திருப்பார் சூரிய பகவான். சூரிய பகவானின் வழிபாடு இந்த ராசி மக்களுடைய மகிழ்ச்சியும் செழிப்பையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். 2024 இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஒருவர் தண்ணீர், தயிர், மோர், தேங்காய் நீர் மற்றும் ஆப்பிள் சாறு போன்றவற்றை அதிகமாக அருந்த வேண்டும். நீரான ஆகாரங்களை உட்கொள்வது மிகவும் நன்மையாக இருக்கும். இது போன்ற பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் செய்வதும் அது மக்களுக்கு நல்லது ஒரு பலனை பிற்காலத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அனைத்து கிரக தோஷங்களை நீக்குவதற்கும் இந்த அக்னி நட்சத்திரத்தில் 2024 இந்த காலகட்டத்தில் சூரிய வெப்பத்தின் நிகழ்வுகள் மிகவும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இது மனித வாழ்வில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது தவிர ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவானை வழிபடுவது ஜாதகத்தில் உள்ள அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்க உதவுகிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வெவ்வேறு வகையான பாவங்களை அளிக்கும் திறன் மற்றும் சக்தி இருக்கிறது. அக்னி நட்சத்திரம் போது அனைத்து வகையான பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற சூரிய கடவுளுக்கு நீர் அர்க்கியாக வழங்குவது நலமாகும். நீருடன் சற்று குங்குமம் கலந்து வழங்குவது அது ஒரு நல்ல ஒரு தன்மையை பலனை கொண்டு வந்து சேர்க்கும். 2024 அக்னி நட்சத்திரத்தின் வெப்பநிலை 44 டிகிரி முதல் 45 டிகிரி வரை இருக்கும் என்று அறிவியல் ரீதியாக கூறப்படுகிறது. சூரியன் பூமிக்கு மிக அருகில் வருவதால் சூரியனுடைய கதிர்கள் மற்றும் வெப்பம் நேரடியாக பூமியின் மீது விழத் தொடங்குகிறது. இது பூமியின் வெப்பநிலையை மேலும் அதிகரிக்கிறது. இந்த நேரத்தில் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முடிந்தவரை சிவப்பு மற்றும் காவி நிற ஆடைகளை அணிய வேண்டும். உங்கள் தந்தை, அரசு மற்றும் உயர் அதிகாரிகளை மதிக்க வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்தை பாருங்கள், வணங்குங்கள், நீர் அர்க்கியாக கொடுங்கள். இதனால் மக்களின் மனதில் நேர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. சாதகத்தின்படி கிரகங்களுடைய அசுப பலன்களிலிருந்து விடுபட சரியான அது சார்ந்த பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானம் செய்யுங்கள். ஏழைகள் மகிழட்டும். இத்தகைய பரிகாரம் மக்களின் முந்தைய பிறவிகளின் வெவ்வேறு வகையான பாவங்களிலிருந்து விடுதலை விளைவிக்கும். முக்கியமாக வெயில் காலங்களில் வாயற்ற ஜீவன்களுக்கு, மாடுகளுக்கும், ஆடுகளுக்கும், நாய்களுக்கும், பறவைகளுக்கும் நீர் வைப்பது, அதுவும் நிழலில் நீர் வைப்பது மிகுந்த உதவிகரமாக இருக்கும். இதனால் மக்களுடைய பாவங்கள் தீரும். சுப கிரகங்கள் வலுப்பெற வேண்டும். மேலும் கிரகங்களுடைய பலவீனமான பலன்களில் சரியான பொருட்களை
தானம் செய்வது மூலம் குறைக்க முடியும் என்று நம்பப்படுகிறது. தானம் என்பது நீர் கொடுங்கள், வாயற்ற ஜீவன்களுக்கு நீர் கொடுங்கள், நீர்மோர் கொடுங்கள், நீர் பந்தல் வைத்து எல்லோருக்கும் விநியோகம் செய்யுங்கள், யாவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சூரிய பகவானை பிரியப்படுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு முன்பும் சூரிய நட்சத்திரத்திலும் சூரியன் தொடர்பான பொருட்களை தானம் செய்யுங்கள். அவை வெல்லம், கோதுமை, மாணிக்கம், சிவப்பு மலர்கள் போன்றவற்றை தானம் செய்வதன் மூலம் சாதகத்தில் சூரிய நிலை வலுப்படுத்த முடியும். ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது செய்வது நன்மையாக இருக்கும். வீட்டின் முன் ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்புவதும், மேலும் அதில் சிவப்பு அரளிப்பூவை சேர்க்கவும், மிகவும் அந்த நீரை சூரிய பகவானுக்கு அர்க்கியாவை வழங்குவதும், பின்னர் சூரிய நமஸ்காரம் செய்து அவரது பிரார்த்தனைகளை அவர் முன் வைத்து அவருக்கு நீர் வழங்கி நாம் வணங்குவது யாவும் நன்மையாகும் என்று கூறிக்கொண்டு, மேற்கண்ட இந்த பரிகாரங்களை செய்து இந்த அக்னி நட்சத்திலிருந்து ஒவ்வொருவரும் விடுபட்டு நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகிற பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.